ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நடிகை சாய் பல்லவி வந்து எத்தனை முன்னணி நடிகர்களோட திரைப்படங்கள்லாம் நிராகரிச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு நிராகரிப்பு வந்து அவங்களோட கரியரில் வந்து ரொம்ப பெரிய ஒரு லாஸா இல்லையா அப்படின்ற ஒரு மாதிரி விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு நிராகரிப்பு திரைப்படத்தில் வந்து தளபதி விஜய் படம்லாம் இருக்குது அப்படின்றும் குறிப்பிடத்தக்கது. அதை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தென்னிந்திய சினிமாவிலுமே வந்து பிரபலமாக தான் நடிகை சாய் பல்லவி. இந்த திரைப்படத்தை வெற்றியை தொடர்ந்து வந்து தமிழ், தெலுங்கு அப்படின்ற மொழிகளில் வந்து நிறைய திரைப்படங்களுக்கு வந்து அவங்க வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிது. சாய் பல்லவி கதாநாயகி அறிமுகமாகி கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அவரும் வந்து தனக்குன்ட்டு வந்து எல்லா கதாபாத்திரத்தையும் நடிக்காமல் அவங்க ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்குது அண்ட் எவ்வளோ நின்று பேசும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் வந்து அந்த திரைப்படத்தில் நடிப்பாங்க. அப்படி தான் வந்து ஒரு அமரன், ஷா சிங்ராம் இந்தமாரி வந்து நிறைய ஒரு சூப்பரான திரைப்படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க. இப்போ வந்து நடிகை சாய் பல்லவி வந்து நிறைய திரைப்படங்கள் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு வந்து நிராகரிச்சிருக்காங்க. அதில் வந்து நிறைய முன்னணி ஹீரோக்கள் படமும் இருக்குது. அப்படி வந்து அவங்க நிராகரித்த பிரபலமான திரைப்படங்கள்லாம் வந்து தளபதி விஜயோட லியோ, மகேஷ் பாபுவோட சர்க்கார், வாரி படா, துல்கர் சல்மானோட கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், நம்மளோட கார்த்தியோட காற்று வெளியீடை, விஜய் தேவரகொண்டா ஒரு டியர் காம்ரேட், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் வந்து அவங்க நிராகரிச்சிருக்காங்க. இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து அவங்க கரியரில் பெரிய லாஸா இல்லையா அப்படின்ட்டு ரசிகர்கள் நீங்கள் தான் சொல்லணும்.